Hello friends, Anna University November-December 2024 எக்ஸாமோட பேப்பர் வேல்யூவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஒரு சில சப்ஜெக்ட்லாம் வந்து கிரேஸ் மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. எந்த சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளோ கிரேஸ் மார்க் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் பேப்பர் கோட் 40551, சப்ஜெக்ட் கோடு வந்து பார்த்தீங்கன்னா CE 3391 அண்டு PTC 3391. சப்ஜெக்ட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் அண்ட் மிஷினரி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 கொஷினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரேஸ் மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. கொஷின் நம்பர் 14th B. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஷினில் வந்து பார்த்தீங்கன்னா வீல் டயாமீட்டர் ஆர் ஜெட் டயாமீட்டர் ரெண்டுத்தில் எதனா ஒன்று நீங்கள் அஷ்யூம் பண்ணி போட்டிருந்தாலும் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரேஸ் மார்க் வந்து ப்ரொவைட் பண்ண சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 16th A. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஷினில் கியூவோட வேல்யூ மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அதர் டேட்டாலாம் வந்து நம்ம அஷ்யூம் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து அதர் டேட்டா வேறு எதனா டேட்டா கூட அஷ்யூம் பண்ணி போட்டிருந்தாலும் அதுக்கும் வந்து மார்க் வந்து ப்ரொவைட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆக மொத்தத்தில் FM சப்ஜெக்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 14th B அண்ட் 16th A வந்து பார்த்தீங்கன்னா கிரேஸ் மார்க் வந்து ப்ரொவைட் பண்ண சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஷின் பேப்பர் கோட் 40677 அண்ட் சப்ஜெக்ட் கோடு வந்து பார்த்தீங்கன்னா CH3301. கொஷின் பேப்பர் கோடு 40677 அண்ட் டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். இந்த சப்ஜெக்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் பேப்பர் கொஷின் நம்பர் 14th A. அந்த கொஷினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரேஸ் மார்க் வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. இதில் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டட் பவர், பிரேக் பவர் 2 கண்டுபிடிச்சா கூட போதும். அதுக்கு வந்து அந்த கொஷினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் மார்க் வந்து ப்ரொவைட் பண்ண சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஷின் பேப்பர் கோட் 40783 அண்ட் சப்ஜெக்ட் கோட் CME 3655 ரினியூவபிள் எனர்ஜி டெக்னாலஜிஸ். இந்த சப்ஜெக்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரேஸ் மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. கொஷின் நம்பர் 15th Aல 1. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் அண்ட் க்ளோஸ்டு மேக்னட்டோ ஹைட்ரோ சிஸ்டம் இஸ் நாட் இன் சிலபஸ். அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹைட்ரோ சிஸ்டம் வந்து சிலபஸில் இல்லை. அதனால் வந்து ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ரிலேட்டடாக வேறு எதனா தெர்மல் ரிலேட்டடாக அதுக்கு அந்த ஹைட்ரோ சிஸ்டத்துக்கு ரிலேட்டடாக எதனா எழுதி வச்சுருந்தா அது வந்து மார்க் வந்து ப்ரொவைட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள்.